இன்றைக்கி தக்காளி சட்னி ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, அது மேலே ஒரு பாத்திரம் வச்சாச்சு. ஸோ தக்காளி சட்னி செம்ம டேஸ்டான ஒரு ரெசிபி. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸோ கடாய் நல்லா காஞ்சிச்சு. ஸோ ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ வந்து பாருங்கள், தக்காளி சட்னி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை: இஞ்சி, பச்சை மிளகாய் 2, காஞ்ச மிளகாய் ஒரு 3, வெங்காயம், தக்காளி. இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம் இல்லையா, அதனால் பெருசாகவே நம்ம பீசஸ் கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது எப்படி செய்கிறோன்னு ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சு இல்லையா, அதனால் வந்து அதில் வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டுரும். சால்ட், பச்சை மிளகாய் 2, இஞ்சி ஒரு பீஸ், இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி போட்டுட்டு இது மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தக்காளி சட்னி ரெசிபி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டொமேட்டோ சட்னி ரெசிபியை. நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தானே நம்ம ஸ்டவ்வில் நல்லா வதக்கணும். அது வந்து கொஞ்சம் இப்போ ஃபேன் காற்றுல நல்லா ஆறணும், சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ ஆற வச்சிட்ருக்கோம்.
ஸோ ஃபேன் காற்றுலாம் நல்லா ஆறுது. இப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. அதில் இருக்க சூடு எல்லாமே நல்லா ஆறிடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணுன்னா இது மாதிரி ஜாரில் போட்டு நம்ம மைய அரைச்சிக்கலாம். ஸோ அது நல்லா ஆறிடுச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா இந்த ஜாரில் போட்டு இப்போ அரைக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்து வந்து இங்கே வச்சிட்டோம். ஸோ இப்போ குயிக்காக டொமேட்டோ சட்னி செய்ய போகிறோம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சட்னி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல? இது மாதிரி தான் தக்காளி சட்னி ரெசிபி செய்யணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான டொமேட்டோ சட்னி ரெசிபி ரெடி. ஸோ சூடான இட்லிக்கு சுவையான தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இங்கே இட்லி தான் ரெடியாக இருக்குது. ஸோ பாருங்கள், நான் சொன்னேன்ல சூடான இட்லிக்கு சுவையான தக்காளி சட்னி ரெசிபின்ட்டு. ஸோ இட்லி ரெடி, ஸோ கூடவே தக்காளி சட்னியும் ரெடி. ஸோ இது மாதிரி எம்ஏ ரெசிபிஸ் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செஞ்ச தக்காளி சட்னி ரெசிபி? Thank you so much for watching.